ரீசனிங்ல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்ஸ்கிலையும் ஒரு மாடல் சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15, 20, 5, 30, 8, 10, 6, 12 கொஸ்டின் மார்க் 8, 10, 2 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்க 15 இருக்கு, இங்க 20 இருக்கு, இங்க 5 இருக்கு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணா 15 + 20 35, 35 மைனஸ் இந்த 5 சீக்வல் டு இந்த 30. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு வேல்யூ கூட்டி கீழே இருக்கிற வேல்யூ மைனஸ் பண்ணி சென்டர்ல போட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி மேலே இருக்கிற ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா 8 + 10 18 மைனஸ் கீழே 6 இருக்கு. 18ல் 6 போச்சுன்னா 12. ஸோ அந்த 12 தான் இங்கே போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே கொஸ்டின் மார்க் 8, 10 இருக்கு. அதாவது இந்த ரெண்டு வேல்யூ கூட்டி இது மைனஸ் பண்ணா 2 வரணும். ஸோ இந்த இடத்துல என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸ் + 8 மைனஸ் 10 = 2 வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன போட்டால் இங்கே 2 வரும்னு பாருங்க. இந்த இடத்துல 4 போட்டு பார்க்கலாம். 4 + 8 மைனஸ் 10 = 4 + 8 12, 12 10 போச்சுன்னா 2 வருது. அப்போ ஈக்குவலாக வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 4 வரும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 5, 6, 4, 12, 6, 7, 5, 21, 4, 8, 10 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.